Good morning, student. Today we are going to the online classes. Third chapter, Biozoology, Reproductive Health. Already introduction ennu sonnum, reproductive health ennu sonnum, need for reproductive health problem ennu paathom. Next amniocentesis enna அதுக்கு அடுத்தது amniocentesis இம்பாக்ட் என்னன்ட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபர்டிசைட் அண்ட் இன்ஃபன்டிசைட். தமிழில் சொல்லணும்னாக்கா பாலின விகிதம், பெண்ணினுடைய கருக்கொலை மற்றும் சிசு கொலை ஆகியவை நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ பாப்புலேஷன் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா the sex ratio of male of the female population in Indian, the child sex ratio has the decreased over எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் ஃபீமேல் எடுத்துட்டோம்னாக்கா 927 லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தோம்னாக்கா ஃபீமேல் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 990 female for every 1000 males. 1000 மேல்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஃபீமேல் ரேஷியோ எவ்வளோ இருந்தது பார்த்தோம்னாக்கா 927 இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 990 ஃபீமேல்ஸ் காணப்படுறாங்க. திஸ் ரேஷியோ Stephen need to change the mind set as the attitude people escapely young adult, a female ferticide and infanticide the man generated our society. அப்போ நம்மளுடைய சொசைட்டியில் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் எ ஃபீமேல் ஃபர்டிசைட்? ஃபர்டிசைட்ஸ் refer to the abroading the female. அப்போ ஒரு ஃபீமேல் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா abroading the female, the mother whom was female infanticide, killing the female. அப்போ ஒரு குழந்தைய கொல்றோம், killing the female child after the birth. These are the result in imbalance in ரேஷியோ. அப்போ அந்த பெண்களை பெண் குழந்தைகளை கொலை செய்யறதுனால பேலன்ஸ் இம்பேலன்ஸாக மாறுது. இன் UNDPS G2 2018 பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் ஜென்ரேட்டர். அப்போ UNDPS G2 ஏன்னாக்கா United National Development Programs Gender in Inquiry in Tax. அப்போ reflect the Indian was ranked எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 135 out of 187 countries due to the availability of very few economic opportunity to whom as compared to man. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் நம்ம சொல்லணும்னாக்கா ஃபீமேல் எடுத்துட்டோம்னாக்கா பெண் ஃபர்டிசைடு, தாயினுடைய கருப்பையிலேயே பெண்ணினுடைய சிசு கொலை ஏற்படுது. அப்போ பெண் கருக்கொலை குழந்தைகளை கொல்லத்தை என்னன்ட்டு சொல்கிறோம்னாக்கா பெண் சிசு கொலைன்ட்டு சொல்கிறோம். அப்போது பிறந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னாக்கா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிப்பால் ஊற்றி கொல்ற காலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பெண் குழந்தைகளுடைய முக்கியத்துவம் என்னன்ட்டு அதுக்கப்புறமா அறிஞ்ச பின்னாடி தான் இப்போ பாரதியார் காலத்தில் நம்மளுடைய முன்னோர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்கிற இதுவாக இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா பாரதியார் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விழிப்புணர்வு பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தினார். வீட்டிலேயே அடங்கி இருக்காதீங்க, பெண் குழந்தைகளை வெளியே விடுங்க, பெண் குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தினுடைய
தூண்கள் என்று இதை வந்து மக்களுக்கு வந்து விடுதலை உணர்வோடு வந்து இந்த பெண் முக்கியத்துவத்தையும் வந்து வெளியிட்டார். அதுக்கு பின்னாடி தான் வந்து பெண் சிசு கொலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆணுக்கு பெண் வந்து நிகர் என்ற நிலையில் வந்து நம்மளுடைய நாடுகளில் வந்து காணப்படுது. அப்போது கருக்கலைப்பு செய்யறது மூலமாக வந்து பாலின விகித சமநிலையினாவதுனாக்கா பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. ஆண்களோடு நம்ம வந்து ஒப்பிடும்பொழுது பெண்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வாய்ப்பு மிக குறைவாக வந்து இருக்கிறதுனால இதை வந்து ஐக்கிய நாடுகளினுடைய வளர்ச்சி திட்டத்தில் பாலின சமமின்மை குறியீடு 2018 வந்து பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா 187 நாடுகளில் வந்து நம்ம நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருந்தது பார்த்தோம்னாக்கா 135வது இடத்தை வந்து பெற்றிருந்துச்சு. அப்போ பெண் கருக்கொலையில் வந்து மற்றும் பெண் சிசு கொலையை வந்து தடுக்கிற வகையில் வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பாலினத்தை முன்கூட்டியே வந்து கண்டறிகிற தொழில்நுட்ப சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 1994 PCPNDT for Concepts and for Natal Diagnostic Technique Act 1994 போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து எடுத்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னாக்கா நுட்பம் வந்து தொழில்நுட்பம் தடை செய்யப்பட்ட சிறந்த உணவோட்டம், கல்வி, பாதுகாப்பு, அதுக்கு அடுத்தது அளிக்கத்து மூலமாக வந்து பாலின விகிதம் வந்து எவ்வாறு வந்து வேறுபடுது மற்றும் பெண் சிசு இறப்பு விகிதம் ஆகியவற்றை வந்து களையத்துக்காக அரசு வந்து நடவடிக்கை வந்து மேற்கொண்டது. POCSO சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை வந்து தடுத்தல், பாலியல் தாக்குதல் விதி, தவிர்த்தல், தடுத்தல் மற்றும் நிவர்த்திகள். நீதி அரசர் வெர்மா குழுவில் வந்து 2013 நீதியரசர் வெர்மா குழுவில் வந்து 2013 வந்து பரிந்துரையின்படி வந்து குற்றவியலினுடைய சட்டத்தில் என்ன ஆச்சுனாக்கா கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து உருவாக்கத்துக்கு நோக்கத்தை வந்து பெற்றிருந்தாங்க. அப்படி பெறும்பொழுது இதனால் என்ன பண்ணோம், இதை வந்து நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்பிளேஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் மக்கள் தொகை பெருக்கமும் மற்றும் பிறப்பு வந்து கட்டுப்பாடும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெட்டர் லிவிங் condition have enhanced according to the recent report from the UN. Indian population has already reached 1.26 billion and expected to become the largest country in population size, surprising அப்போ பாப்புலேஷன் எக்ஸ்பிளேஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு. அப்போ இன்க்ரீஸ் த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெட்டர் லிவிங் இன் கண்டிஷன் ஆஸ் த enhanced longevity according to the recent report from the UNA. அப்போ பார்த்தோம்னாக்க மருத்துவ வசதிகள் நம்மளுக்கு வந்து என்னதான் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகரித்து காணப்பட்டாலும் மேம்பாடு அடைஞ்சிருந்தாலும் வளங்கள் வந்து நிறைந்த வாழ்க்கை முறை இருந்தாலும் மனித வாழ்நாள் வந்து உயர்ந்துள்ளது. ஐக்கிய நாடு சபையில் பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக வந்து அறிக்கை இந்திய மக்கள் தொகையில் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க என்று பார்த்தோம்னாக்கா 1.26 பில்லியனை வந்து கடந்து விட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டில் வந்து மிகப்பெரிய மக்கள் தொகையை வந்து கொண்ட நாடாக வந்து இருக்கும். யாரை விட இந்தியா வந்து சீனாவை வந்து மிஞ்சி விடுற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து கணிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து நம்ம பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணத்துக்கு பிறப்பு வந்து கட்டுப்பாட்டை வந்து தீர்மானிக்கிறதுக்கு கருத்தடை முறைகளை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது குடும்பத்தை வந்து சிறிதாக வந்து அமைச்சு கொள்ளத்து. பழங்காலத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா 10, 12 ஒரு டசன் மேலேயே வந்து இருக்கும். ஏன்னா வந்து அப்போது வந்து மக்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதாவது
படை வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து ஆஸ்திக்கு 1 அந்தஸ்துக்கு 1ன்ட்டு 2ன்ட்டு மாறிடுச்சு. இன்னும் வர காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி என்ற நிலை மட்டும்தான் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம இந்த இப்போ காலகட்டத்தில் இதை வந்து சமாளிக்கிற முறைகள் கருத்தடை சாதனத்தை வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்தது விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து போதிக்கிறோம். அதே மாதிரி பாலியல் கல்வியை வந்து மக்களுக்கு மாணவர்களுக்கும் வந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி விளம்பரங்கள் சுவரொட்டியை வந்து பயன்படுத்துவதன் மூலம் நாம் இருவர் நமக்கொருவர் போன்ற முழக்கங்களை வந்து கொண்டு பிரசங்கம் வந்து பணத்து மூலம் ஆகும். அதுக்கடுத்து நம் நாட்டில் வந்து சட்டப்படியாக வந்து திருமண வயது வந்து பெண்களுக்கு வந்து 18, அதுக்கடுத்தது ஆண்களுக்கு வந்து 21 என உயர்த்தியது. இந்த மாதிரி சில கட்டுக்கோப்புகள் வந்து இருக்கிறதுனால இப்போ வந்து மக்கள் தொகை வந்து கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு, கட்டுப்பாட்டில் வந்து வந்திருக்கு. அது பழங்காலத்தில் பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய முன்னோர் காலத்தில் வந்து அதாவது திருமண வயது வந்து பெண்கள் ஒரு சிறு வயதிலேயே வந்து திருமணம் வந்து செய்யக்கூடிய நிலை இருந்துச்சு. இப்போ வந்து 18 வயசு ஆனால் மட்டும்தான் வந்து திருமணம் வந்து செய்ய முடியும் அப்படின்ற நிலை வந்து வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். The voluntary use in contribute producer to prevent petulation or prevent implantation of fertilized egg in the uterus in termed birth control. An ideal contribute should be user in friendly, easily available with sexual drive. The contribute methods are of 2 types, temporary and permanent. About temporary and permanent. A natural, a chemical, a mechanical and hormonal barrier method are the temporary birth control method. அப்போ birth control பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கருத்தடை முறைகளை வந்து தன்னிச்சையோடு வந்து பயன்படுத்தி கரு உறுதலை அல்லது கருப்பையிலேயே வந்து கரு வந்து பதித்தலை வந்து தடுக்கிறது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்கிறோம். இதில் வந்து பயனர் வந்து நட்பு எளிதில் வந்து கிடைக்கட்டும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா பக்க விளைவுகள் மற்றும் பாலுணர்வு வந்து ஊந்துதலை வந்து தடை செய்யாமை ஆகியவை வந்து ஒரு சிறந்த கருத்தடை அமைப்பு பண்பாக வந்து கருதப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா தற்காலிக முறை, நிரந்தர முறை. இப்போ டெம்பரவரி மெத்தட், பர்மனன்ட் மெத்தடுன்ட்டு சொல்கிறோம். அப்போ டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை கருத்தடை முறை. இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேச்சுரல் மெத்தட் இஸ் யூஸ்டு prevent meeting of sperm with ovum. Rhythm method, safe period, interview, continuous and locational என்று சொல்கிறோம். அப்போ நேச்சுரல் மெத்தடு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இயற்கையான கருத்தடை முறை என்று தமிழில் சொல்லுவோம். இந்த முறையில் வந்து என்ன ஆகுதுனாக்கா விந்து செல் வந்து அண்டர் செல்லோடு வந்து சந்திப்பதை வந்து தடுக்குது. சீரியாக் முறையில் வந்து பாதுகாப்பு காலம், விலக்கல் முறையில் வந்து தவிர்ப்பு மற்றும் பாலூட்டும் கால மாதவிடாயின ஆகியவை இயற்கை தடை முறையில் வந்து தடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் அப்ஸ்டன்ஸ் ரிதம் மெத்தடில் பார்த்தோம்னாக்கா சீரியாக்க முறை இல்லைனாக்கா கால இடைவெளி முறை, பீரியாடிக் அப்ஸ்டன்ஸ் ரிதம் மெத்தடுன்ட்டு சொல்கிறோம். எதை பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய மாதவிடாய் சுழற்சி காலம் 14ஆம் நாள் வாக்கில் வந்து இருக்குது அப்படின்னும் பொழுது அதில் வந்து செல்கள் வந்து ஏறத்தாழ எத்தனை நாட்கள் வந்து உயிர் வாழும், ஒரு செல் வந்து எத்தனை நாள் வந்து அதுக்குள்ளே வந்து உயிர் வாழும் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாட்கள் வந்து உயிரோடு வந்து இருக்கும். அதை வந்து 72 மணி நேரம் உயிரோடு வந்து இருக்கும். இது வந்து எப்போ பார்த்தோம்னா 72 hours இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக், கண்டினியூஸ்
டு பி அவாய்ட் டூரிங் திஸ் டைம். இந்த 72 மணி நேரத்தில் வந்து அந்த ட்ராக்லேருந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னும் போது பர்த் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கண்டினியூஸ் ஆப்ஸ்டன்ஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் சிம்பிளஸ்டாக வந்து இருக்கும் அண்ட் மோஸ்ட் வந்து ரிலீவபிள் வே அவாய்ட் இன் ப்ரெக்னன்சி இஸ் நாட் டு ஹாவ் continuous for the defined period that facility in conception. அப்போ பார்த்தோம்னாக்கா பீரியாடிக்கல் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது கண்டினியூஸ் ஆப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு சிம்பிளஸ்டாக வந்து இருக்கும். அப்படி சிம்பிளஸ்டாக வந்து இருக்கும் பொழுது இதில் வந்து நம்பகமான முறைன்ட்டு சொல்லலாம். இதில் வந்து கலவையில் வந்து ஈடுபடுற அந்த காலத்தை வந்து தவிர்க்கத்து மூலமாக வந்து கருத்தரிப்பு வந்து தடுக்கலான்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் இன்டர்பியூர்ஸ் விலகல் முறை இல்லைனாக்கா கருத்தடை முறைன்ட்டு சொல்லலாம். இது வந்து பழமையான முறைன்ட்டு சொல்லுவோம். விந்து வந்து கலவை கால்வாயை வந்து அடையத்துக்கு முன்னாடியே வந்து ஆண்கள் வந்து விந்து திரவத்தை வந்து வெளியே வந்து எடுக்கிற நிலை. அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த மெத்தட் பார்த்தோம்னாக்கா பாலூட்டும் காலம் இல்லைனாக்கா மாதவிடா இன்மை லாக்டேஷனல் ஆர் அமினோரோபியா அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து பெண்களில் வந்து பிரசவத்துக்கு பின்னாடி 6 முதல் 8 வாரங்கள் வந்து இந்த சைக்கிள் வந்து நிறுத்துகிற நிலை, மறுபடியும் தொடங்குகிற காலமும் ஏற்படுற நிலை. இதை தான் வந்து பாலூட்டும் காலம் மாதவிடா இன்மைன்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பேரியர் மெத்தட். இன் திஸ் மெத்தட் த ovum and sperm are prevented from meeting, so the fertilization does not occur. அப்போ இந்த பேரியர் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஆர் ஃபீமேல் செல்ஸ் வந்து தடுக்கப்படுத்தும், கருவுறுதல் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது கெமிக்கல் பேரியர்ஸ் ஃபார்மிங் எ டேப்லெட் மெல்டிங் சஸ்பென்சரி ஜெல்லிஸ் a cream are used in a chemical agent inactivate the sperm in the vagina. அப்போ நம்ம வந்து வேதிப்பொருள் தடுப்புன்ட்டு சொல்கிறோம். கெமிக்கல் பேரியர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நுரைகள், அதுக்கடுத்தது டேப்லெட்ஸ் மாத்திரைகள், அதுக்கடுத்தது உட்கரையும் மாத்திரை, அதுக்கடுத்தது ஜெல்லி, அதுக்கடுத்தது கிளிம்புகள் என்று சொல்லுவோம். இது வந்து எங்கன்னாக்கா ட்ராக் அந்த கலவி கால்வாயில் வந்து அதை வைக்கும் பொழுது செயலிழக்க செய்யத்து வேதிப்பொருளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது மெக்கானிக்கல் பேரியர்ஸ் இயக்க முறை தடுப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா காண்டம் ஆர் தின் ஷீத் யூஸ்ட் இன் எ கவர் த பெனிஸ். இது வந்து மெக்கானிக்கல் பேரியர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஹார்மோனல் பேரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஃபீமேல் செல்லில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு அந்த ட்ராக்கில் வந்து செலுத்தும் பொழுது உள்ள நுழையத்த அந்த ஸ்பெர்ம் செல் வந்து தடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது ஹார்மோன். அதுக்கடுத்தது இதில் இருக்கிற எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன், எல்ஹெச்எஸ் ஹார்மோன், இது எல்லாமே என்ன பண்ணுதுனாக்கா அந்த செல்லுக்குள்ளே வந்து விடுவிக்கப்படுது, உற்பத்தியும் வந்து தடுக்கப்படுது, ப்ரொடக்ஷனும் வந்து என்ன ஆகுதுனாக்கா தடுக்கப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காஃப் இன்ட்ரா
ஆட்யூரின் டிவிஸ் IUD ன்ட்டு சொல்கிறோம். இன்ட்ரா ஆட்யூரின் டிவிசஸ் IUD. எஸ், இன்ட்ரா ஆட்யூரின் டிவிஸில் பார்த்தோம்னா எடுத்துட்டோம்னாக்கா ஆர் இன்ஸ்ட்ரக்ட் by medical expert in the uterus through the vagina. The devices are available are copper releasing IUD, hormones releasing IUD and non-medicated IUD. அப்போ uterus IUD the ideal for the female who want the delay pregnancy. It one of the popular method of the contribution in India. A success rate of 95 to 99%. அதில் காஃபர் ரிலீசிங் பார்த்தீங்கன்னாக்கா IUD எடுத்துட்டோம்னாக்கா differ from each other by the amount of copper IUD. இன்ட்ரா ஆட்யூரின் டிவிசஸ் IUD பார்த்தோம்னாக்கா மருத்துவ நிபுணர்களால் வந்து பெண் கலவி கால்வாய் வழியாக வந்து கருப்பையில் வந்து பொருத்தப்படும் கருவி தான் வந்து இது வந்து என்ன ஆடாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் தாமிரம் வந்து வெளியிடும் வகையில் ஹார்மோன் வெளியிடும் வகையிலும் மருந்தில்லா வகையிலும் வந்து கிடைக்கிறது. இதில் வந்து ஸ்பெர்ம் செல் வந்து உள்ள நுழையத்து வந்து தடுக்கப்படுது. அதுக்கு அடுத்தது காப்பர் ரிலீசிங் IUDயில் பார்த்தீங்கன்னாக்கா அளவை வந்து பொறுத்து இவை ஒன்றுக்கு ஒன்று வந்து வேறுபடும். CUT 380A, அதுக்கு அடுத்தது CU7 CUT 380AG, அதுக்கு அடுத்தது மல்டி 375 என்று பல்வேறு வகைகள் வந்து காணப்படுது. இது வந்து கருப்பை நூல் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 5 to 10 years வரைக்கும் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹார்மோன் ரிலீசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோஜெஸ்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்கா LNG 20 ஹார்மோன்ஸ் வந்து வெளிவிடுற சாதனங்கள் வந்து காணப்படுது. அதுக்கு அடுத்தது மருந்தில்லா சாதனங்கள் நான் மெடிக்கல் IUDயில் பார்த்தீங்கன்னாக்கா நெகிழி இல்லைனாக்கா துருப்பிடிக்காத இரும்பால் செய்யப்பட்ட லிப்ஸ் வளையம் எஸ் வடிவத்தில் வந்து காணப்படும். இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு MTP ஆல்ரெடி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி மருத்துவ ரீதியாக வந்து கருக்கலைப்பு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.